கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாள் மே மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை வேளை. இந்த காலவேளையிலையும் நம்முடைய சிந்தைக்காக லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் தன்னுடைய 31-32 வசனங்களை கவனித்தீர்களானால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்றார். நம்மிடத்தில் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம் காணப்பட வேண்டும். விசுவாசம் காணப்படுவதற்கு நேற்றை தியானித்தோம், வேத வசனத்தை அதிகமாக நாம் கேட்க வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும்படி நமக்காக ஜெபிக்க வேண்டும். பேதுருவினுடைய விசுவாசம் ஒழிந்து போவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுக்காக ஜெபித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் விசுவாசம் நமக்குள்ளே பெருகுவதற்கு ஜெபம் நமக்கு அவசியம். அப்படியானால் வேதத்தை வாசிக்கிறது போல ஜெபிக்கிறதும் நம்முடைய கடமை. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று நீதிமொழிகளிலே நாம் வாசித்திருக்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களில் விசுவாசம் பெருகுவதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்காக இன்னொருவரும் ஜெபிக்கலாம், அதே போல் நாமும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் எனக்குள்ளே பெருக உதவி செய்யும். ஒரு மகளின் தகப்பன் இயேசுவினிடத்தில் இப்படி கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று கேட்டான். இந்த நல்ல காலவேளையிலே உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பெருகும்படி நீங்கள் ஜெபிக்க. அப்படி ஜெபிக்கும் பொழுது உங்கள் விசுவாசம் உங்களில் பெருகுவது மாத்திரமல்ல, நிலைத்திருக்கவும் செய்யும். ஆகவே மனுஷகுமாரன் வரும்பொழுது உங்களில் அவர் விசுவாசத்தை காண்பதற்கு வேதம் வாசிப்பிலேயும் ஜெபத்திலேயும் தரித்திருங்கள். நிச்சயமாய் உங்கள் விசுவாசம் உங்களை விட்டு ஒளிந்து போகாது. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலையும் வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசம் பெருகுவதற்கு அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். விசுவாசம் பெருகி விசுவாசத்தில் வளர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் நாளிலே விசுவாசம் உடையவர்களாக இருக்க கிருபை பாராட்டும். பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.